வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இங்கிலீஷ் பேச விருப்பமா? இது 30 டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. டுடே டே 21. இன்னைக்கு 10-1 என்ன பார்க்க போகிறோம்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் டென்ஸ் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ யாரும் பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வந்து நம்ம சென்டென்ஸ் பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து ஃபாஸ்ட்டு பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா, கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்கி, அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்கி கடந்த காலத்திலே முடிகிறது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். ஓகேவா? இப்போ பாருங்க, கடந்த காலத்துல ஒரு செயல் தொடங்கி, இது வந்து நவ்வு, இது வந்து பாஸ்ட். இங்க ஒரு செயல் தொடங்குது, இந்த ஒரு செயல் தொடங்கி கடந்த காலத்திலே முடிவடைந்தது, தொடர்ந்து நடைபெற்று, அதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் சென்டென்ஸ் சொல்றோம். உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் நம்ம. இப்ப இதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா என்னன்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோட பாசிட்டிவ் டென்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட், நேம்ஸ் எந்த பேர் வேணாலும் வரலாம். அப்படி வந்தா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு ஆக்சிலரி வெர்பை தான் பயன்படுத்துறோம். ஹேட் பீன்ங்கிற ஆக்சிலரி வெர்பு நம்ம இங்கே பயன்படுத்துறோம். ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்டும் கண்ணை மூடிக்கிட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹேட் பீன் போட்டுருக்கீங்க. அடுத்து இங்க கன்டினியூஸ் டென்ஸ்ங்கிறதுனால வெர்பு கூட ஐஎன்சி சேர்க்கணும். ஏன்னா அப்பதான் இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா இதுதான். இப்போ வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். இப்போ வந்து பாஸ்ட்னா கடந்த காலம், என்ன பர்ஃபெக்ட்னா முடிஞ்சது, கன்டினியூஸ்னா தொடர்ந்து, கடந்த காலத்தில் தொடர்ந்து முடிந்த ஒரு செயல். எப்படிதான் கடந்த காலத்தில் தொடர்ந்து ஒரு முடிந்த செயல்ல தான் நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். நான் ஒரு வருடமாக ஒரு புத்தகம் எழுதி கொண்டே இருந்தேன். நான் ஒரு வருடமாக ஒரு புத்தகம் எழுதி கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறத எப்படி நம்ம இங்க சென்டென்ஸை ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் ஒரு வருடமாக ஒரு புத்தகம் எழுதி கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை பிபிசி என்று சுருக்கமா சொல்லலாம். பிபிசி, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்னா பிபிசின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து இப்போ சப்ஜெக்ட் வந்து இங்க நான் வந்திருக்கு. நான்னா ஐ அப்படின்னு சப்ஜெக்டை நம்ம பயன்படுத்தணும். ஐ. ஓகேவா? நான் ஒரு வருடமாக ஒரு புத்தகம் எழுதி கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறதுனால இந்த ஹேட் பீன் சப்ஜெக்டுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு? ஃபார்முலா ஹேட் பீன் வந்திருக்கு. அந்த ஹேட் பீனை நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஐ ஹேட் பீன். அடுத்து என்ன பண்ணணும்? வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். இங்க வெர்புங்கிறது என்ன? எழுதுறது, ரைட்டிங், ரைட். அப்ப ரைட் கூட ஐஎன்ஜி சேர்த்தா ரைட்டிங் ஆகும். ஐ ஹேட் பீன் ரைட்டிங் a book. a book ஒரு புத்தகம். எத்தனை வருடமாக? ஒரு வருடமாக. இது மாதிரி ஒரு வருடமாக, 2 வருடமாக, 2 மாதமாக, இல்ல 10 வருடமாக, இது மாதிரி கால அளவு தெரிந்தால் அதற்கு
என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னா ஃபார்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஃபார்னா கால அளவு. ஏன்னா இங்க கால அளவு இவ்வளவு நாள்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஃபார்ங்கிற வேர்டை நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் என்ன 1 year. ஃபார் 1 year. ஓகேவா? நான் ஒரு வருடமாக ஒரு புத்தகம் எழுதி கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ். ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் 1 year. இந்த ஃபார்ங்கிறது ஏன் யூஸ் பண்ணிருக்கோம்னா கால அளவு தெரிந்து விட்டது. இங்க இந்த சென்டென்ஸ்ல கால அளவு தெரிந்து விட்டது. ஆகையால் நாம இங்க ஃபார்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கிறோம். ஓகேவா? இப்ப அடுத்து ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்கள். காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். அதாவது பாஸ்ட்ல தொடங்கி பாஸ்ட்ல கண்டினியூ ஆகி பாஸ்ட்ல முடிஞ்சிருச்சு இது. ஆகையால் இது ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்ல தொடங்கி பாஸ்ட்ல தொடர்ந்து நடைபெற்று பாஸ்ட்ல முடிந்து விட்டது, இப்ப இல்ல. ஆக அதுதான் நம்ம கண்டினியூஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் சொல்றோம். அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்கள். இப்ப இங்க சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம். அவர்கள்னா தே. அடுத்து என்ன பண்ணணும்? had been ங்கற வேர்டை இந்த மாதிரி பயன்படுத்தணும். they had been verb என்ன? playனா விளையாடுறது. அப்ப play கூட ஐஎன் சேர்த்தா playing. கிரிக்கெட். எப்பொழுதிருந்து? காலையிலிருந்து. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு, இந்த நேரத்தில் இருந்து அப்படின்னு. அப்ப சின்ஸ்ங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். சின்ஸ்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப நேரம் தெரிந்து விட்டது. ஆகையால் இதற்கு நாம சின்ஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். they had been playing cricket since morning. காலையிலிருந்து அப்படிங்கிறது since morning. they had been playing cricket since morning. அவர்கள் காலையிலிருந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ். ஓகேவா? இப்ப அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் 40 வருடமாக தஞ்சாவூரில் வசித்துக் கொண்டே இருந்தேன். நான் 40 வருடமாக தஞ்சாவூரில்
வசித்துக் கொண்டே இருந்தேன். நான் 40 வருடமாக தஞ்சாவூரில் வசித்துக் கொண்டே இருந்தேன். இப்ப இல்ல, 40 வருஷம் முன்னாடி தஞ்சாவூர்ல நான் இருந்தேன், வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ். அப்பொழுது, அப்ப, ஐ, அடுத்து had been, I had been, வசிக்கிறது என்ன, live, 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 liveக்கு living, I had been living, ing சேர்த்தா living ஆயிரும், living, I had been living in தஞ்சாவூர். in தஞ்சாவூரில் அப்படிங்கிறதுக்கு in தஞ்சாவூர் for 40 years. I had been living in தஞ்சாவூர் for 40 years. நான் 40 வருடமாக தஞ்சாவூரில் வசித்துக் கொண்டே இருந்தேன். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ். சீதா 2010 படித்துக் கொண்டே இருக்கிறாள், படித்துக் கொண்டே இருந்தாள். சீதா 2010 படித்துக் கொண்டே இருந்தாள். சீதா 2010 படித்துக் கொண்டே இருந்தாள் அப்படின்னா, சப்ஜெக்ட் இங்க ஒரு பெயர்னே வந்திருக்கு, நேம். சீதாங்கிறது ஒரு நேம், அதனால he, she, it நேம்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கண்ணை மூடிக்கிட்டு had been தான் சேர்க்கணும். சீதா had been studying, ஸ்டடினா படிக்கிறது, வெர்பு கூட ஐன்னு சேர்த்தா ஸ்டடியிங் ஆயிரும். ஸ்டடியிங், சீதா ஸ்டடியிங் ஃபார், ஃப்ரம், ஃபார் வராது, சின்ஸ். ஏன்னா இங்க ஆரம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு, அதனால 2010 சீதா had been studying since 2010. சீதா 2010 படித்துக் கொண்டே இருந்தாள் அப்படிங்கிறது இதோட சென்டென்ஸ். ஏன்னா இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சதுனால நம்ம இங்க சின்ஸ்ங்கிற வேர்டை நம்ம பயன்படுத்தி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஃபார் கால அளவு தெரிந்தால் ஃபார்ங்கிற வேர்டை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? அடுத்து அவர்கள் மாலையிலிருந்து கபடி விளையாடி கொண்டே இருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். இதே மாதிரி பல உதாரணங்களை சொல்லி நம்ம சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ வீட்டில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஓகேங்களா? அப்பதான் நம்ம விரைவா இங்கிலீஷ் கத்துக்க முடியும். ஓகேவா? இப்ப ஃபைனலா ஒரே ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். நாம் இரண்டு வருடமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருந்தோம். நாம் 2 வருடமாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருந்தோம். 2 வருடமா நம்ம ஆங்கிலம் கற்றுக்கிட்டே இருந்தோம், இப்ப இல்ல. அதுதான் இதோட சென்டென்ஸ் ஃபார்மட். ஓகேங்களா? இப்ப நாம்னா வி, அடுத்து என்ன, had beenங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். had been, we had been learn. நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல லேர்ன் பண்றது.
அதனால வந்து லேர்னிங். We had been learning English for 2 years. எனக்கு வந்து கால அளவு 2 வருடமாங்கிறது ஒரு கால அளவு தெரிந்து விட்டது. ஆகையால் டூங்கிற இந்த ஃபார்ங்கிற வேர்டை பயன்படுத்தி நம்ம வந்து இந்த சென்டென்ஸை பாம் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? We had been learning English for 2 years. ஓகேங்களா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ்ல இது மாதிரி நம்ம கால அளவு ஆரம்ப நேரம் தெரிஞ்சு மோஸ்ட்லி இது மாதிரி தான் நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன சென்டென்ஸ் பார்க்க போறோம்னா, அது பாஸ்ட்ல தொடங்கி நடந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடைபெற்று இருக்கும். அதுக்கும் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு, நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கும்போது அவன் வந்திருந்தான் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் பார்க்க போறோம். அவன் வந்தபோது நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தேன். அவன் வந்தபோது நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தேன். அவன் வந்தபோது நான் கொண்டே இருந்தேன். இங்க 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. அவன் வந்தது ஒரு ஆக்ஷன், நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தேன்ங்கிறது ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? இப்ப எது முதலில் நடந்த ஆக்ஷன்? நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தேன்ங்கிறது இந்த அவன் வந்ததுக்கு முன்னாடி நடந்தது. தொடர்ந்து நடைபெற்று முடிஞ்சு அதன் பிறகு இவன் வந்திருக்கான். ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். இப்ப நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறது என்னது? I had been playing cricket when he came. இந்த போது இங்க வந்து அர்த்தம் வந்து போது வெண்ணுங்கிறதுக்கு. I had been playing cricket when he came. அவன் வந்த போது நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருந்தேன் அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ் ஃபார்மட். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். நான் சமைத்த போது அவள் சமைத்த போது நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன். அவள் சமைத்த போது நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன். நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன். இங்க வந்து இங்கேயும் 2 ஆக்ஷன் நடந்திருக்கு. ஒண்ணு அவள் சமைத்தது ஒரு ஆக்ஷன், நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன்ங்கிறது ஒரு ஆக்ஷன். அதாவது இந்த நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன் வந்து கண்டினியூஸா தொடர்ந்து பாஸ்ட்ல தொடங்கி பாஸ்ட்ல தொடர்ந்து நடைபெற்று முடிஞ்சது. ஓகேங்களா? இப்ப அவள் சமைத்தது வந்து அதன் பிறகு இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஆகையால் இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தி நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்றோம். நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன். I had been sleeping. ஸ்லீப்னா தூங்குறது.
ஸ்லீப் கூட ஐஎன் சேர்த்தா ஸ்லீப்பிங் ஆகும். அதனால ஐ ஹேட் பீன், ஐ இந்த சப்ஜெக்ட், அவள் சமைத்த போது நான் தூங்கி, ஐ ஹேட் பீன் ஸ்லீப்பிங் when she cooked. when she cooked எப்போது, அவள் சமைத்த போது. I had been sleeping when she cooked. நான் சமைத்த போது, அவள் சமைத்த போது நான் தூங்கிக் கொண்டே இருந்தேன் அப்படிங்கறது இதோட சென்டென்ஸ் ஃபார்மட். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்த்தோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்வர்சேஷன்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸை பத்தி பார்த்தோம். முதல் முறையா இந்த வீடியோ யாரும் பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்வர்சேஷன்ஸ்ல வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.